வணக்கம். வெல்கம் டு IBACIO 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 6. ஸோ 20th February 2021 ஷிஃப்ட் 1ல 20 கொஸ்டின் வந்து ரீசனிங் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கும், வித்தின் டைம் லிமிட்ல நம்மளால சால்வ் பண்ண முடியும், 2023க்கு என்ன டேக்வே, இதை கம்ப்ளீட்டா அந்த வீடியோல பார்க்கலாம். 2023 எக்ஸாமுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 17/6 வந்து 18 இருக்கும். உங்களோட நார்மல் மெசேஜ் ஆர் மெயில் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகேவா? ஸோ 17-18 வந்து என்ன அப்படின்னா பொங்கல் ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவலை கூட ஒழுங்கா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டாட விடாம வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. But still, we have to வந்து என்னன்னா get to the exam. ஓகேவா? Question number 1. In the following question, select the number from the given alternative. ஓகே, ஒரு 3 செட் நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல 2க்கான ஆன்சர் கொடுத்துட்டு 3வது என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாமே. அதாவது 49 கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம என்ன பண்ணா 245 நம்மளுக்கு வரும். ஸோ 49 into 5 பண்ணா நம்மளுக்கு 245 வரும். சரி, அதே பேட்டர்ன் செகண்டுக்கு போட்டு பார்ப்போமே. 37 இருக்கு இன்ட்டு 5 போட்டோம்னா என்ன இருக்கும்? 35 45 வரும். ஆனா எனக்கு என்ன இருக்குன்னா யூனிட் டிஜிட் பாருங்களேன். இங்க வந்து என்ன 8 இருக்கு. அப்ப 5 வராது. அது இல்லாம என்ன போட்டோம்னா 37 இன்ட்டு 4 போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 148 வந்து வரும். அப்ப என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன 5 இருக்கு, அடுத்து 4 இருக்கு. அப்ப 3வதுல என்ன வரும்? 3 தானே. 47 இன்ட்டு 3. ஸோ 47 இன்ட்டு 3 7 3 21 வரும். யூனிட் டிஜிட் 1 தான் இருக்கு. ஆன்சர் டைரக்டா இருக்கு. கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். சரியா? Question number 2. Trina reached the office before the Dev but after Logi. சரி, நான் ஒன்னொன்னா வந்து என்ன ட்ரை பண்ணிருமே. அதாவது ட்ரீனா வந்துன்னா reached the office யாருக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் தேவ். தேவுக்கு முன்னாடியே வந்து என்னன்னா ட்ரீனா வந்து என்னன்னா போயிட்டா. சரியா? அப்ப ட்ரீனா ஃபர்ஸ்ட் போறா, அதுக்கப்புறம் தான் வந்து என்ன தேவ் வரா. அப்ப தேவ் லேட்ல. சரி, அதனால பின்னாடி வச்சுக்கலாம். பட் ஆஃப்டர் லோகி, அப்ப லோகி வந்து என்னன்னா ஃபர்ஸ்டே முன்னாடியே போயிட்டான். சரியா? அடுத்து வீர் ரீச் த ஆஃபீஸ் பிஃபோர் வந்து என்ன ட்ரீனா. அதாவது ட்ரீனாக்கு முன்னாடியே யாரு போயிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர் வந்து என்னன்னா போயிட்டான். இந்த இடத்துல வச்சுக்கலாம். பட் ஆஃப்டர் கிரண், அதாவது வீருக்கு முன்னாடி யாரு போயிருக்கான்? கிரண் போயிருக்கான். சரி, இப்ப லோகி ரீச் த ஆஃபீஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் வந்து என்ன அப்படின்னா வீர். அப்ப என்ன பேட்டர்ன் வருதுன்னா ஃபர்ஸ்ட் யாரு இருப்பான்? கிரண் தான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இருப்பானா. செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர் இருப்பான். ஓகேவா? தேர்ட் வந்து யாரு இருப்பான் அப்படின்னு பார்த்தா லோகி இருப்பான். சோ ஃபோர்த் யாரு இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீனா இருப்பான். சரியா? ஃபிஃப்த் வந்து என்னன்னா தேவ் இருப்பான். நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா ஹூ ரீச் த ஆஃபீஸ் லாஸ்ட்னு கேட்டிருக்காங்க. யார் லாஸ்டா ஆஃபீஸ் பண்ணா? தேவ் தானே. சோ அதுதான் வந்து என்னன்னா ஆன்சர். ஓகேவா? Question number 3. Out of the given options, there are similar in a certain manner. However, one option is not like the other three. So select the option which is different from the rest. Question நல்லா படிச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப கேலக்சி குசான கன்ஸ்டலேஷன் ஸ்டார் சோலார் சிஸ்டம். இதுல ஏன் வந்து ஸ்டார் ஆன்சர்னு வச்சுக்கலாம். கேலக்சி வந்து என்னன்னா ஒரு கலெக்டிவ் ஃபார்மா நிறைய சேர்ந்ததுதான் வந்து என்னன்னா கேலக்சி. அதே மாதிரி கன்ஸ்டலேஷன் அதாவது கலெக்டிவ் ஆஃப் ஸ்டார் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா கன்ஸ்டலேஷன் சொல்லுவோம். ஸ்டார் வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் யூனிட். ஓகேவா? சிங்கிளா ஒரு இதை சொல்றதா வந்து என்னன்னா ஸ்டார். சோலார் சிஸ்டம் வந்து என்னன்னா கலெக்டிவ் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ். இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சோலார் சிஸ்டம். அதனால இதுதான் வந்து ஆன்சர். சரியா? இது மூணுமே வந்து ஒரே கான்செப்ட். பட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா தனி கான்செப்ட்னால. சரி, 4வது கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு சிலாஜிசம் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணுவோமே. சம் ஜே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஜே வந்து என்ன அப்படின்னா எம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஜே இது வந்து என்னன்னா எம். ரைட். அடுத்து சம் கியூ வந்து என்ன ஜே. அப்ப இதுல வந்து என்னன்னா கியூ போடுவோமா? ரைட். இது வந்து என்ன டயக்ராம் 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ டயக்ராம் 2 எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தான். அதாவது ஜே இருக்கும், இங்க வந்து என்னன்னா எம் இருக்கு. ஸோ இது வந்து ஜே, இது வந்து என்னன்னா எம்மா. அடுத்து சம் கியூ வந்து என்னன்னா ஜேனால. ஸோ இதுலயும் பார்ட் ஆஃப் வரலாம்ல. ஸோ இதுதான் வந்து என்னன்னா கியூ. இப்ப பாப்போமே. கன்க்ளூஷன்ல நோ எம் இஸ் கியூன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதுல ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பார்ப்போம். நோ எம் வந்து என்ன கியூவா. சோ எம் இங்க இருக்கு, கியூ இங்க இருக்கு. ஆமா, நோ எம் இஸ் கியூ தானே. பட் இது சாட்டிஸ்ஃபைட் ஆகுது D1. D2 பாருங்களேன். ஆனா நோ எம் வந்து கியூ சொல்ல முடியாது. இதுல வந்து பாட்டா வந்து என்னன்னா இருக்கு. அப்ப இது என்னன்னா நோ காமன் கன்க்ளூஷன். என்னால கன்க்ளூட் வர முடியாது. சரியா? அடுத்து சம் எம் ஆர் ஜே. இங்க வந்து எம் இருக்கு, ஜே இருக்கு. அதாவது சம் ஜே வந்து எம் சொல்லும்போது சம் எம் வந்து ஜே தானே. இதுலயும் மேட்ச் ஆகுது, இதுலயும் மேட்ச் ஆகுது. அதனால செகண்ட் கன்க்ளூஷன்ஸ் வந்து கரெக்ட். அதனால ஒன்லி 2 கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோஸ். கொஸ்டின் நம்பர் 5. சரி, என்ன சொல்லிருக்காங்கன்னா வருண் வந்து என்னன்னா ஆன்வர், பிராச்சி, ஃபாத்திமா, திஷா சிட்டிங் ஆன் த பெஞ்ச். வருண் வந்து சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் ஆன்வர். அதாவது ஆன்வர் இருக்கான் பாத்தீங்களா. சோ ஆன்வருக்கு லெஃப்ட்ல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா வருண் இருக்கான். சரி, இங்க வருண் இருப்பாங்களா. அதாவது ஆன்வர் ஹூ இஸ் நாட் சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் கார்னர். ஆன்வர் வந்து எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல இருக்க மாட்டான். லெஃப்ட் ஆர் ரைட். சரி. ஃபாத்திமா சிட்டிங் இன் பிட்வீன் அவர் திஷா அண்ட் வருண். இப்போ வருண் இங்க இருக்கான். யாரு? திஷா வந்து என்னன்னா இங்க இருப்பாங்க. இவங்களுக்கு நடுவுல யாரு இருக்குன்னா ஃபாத்திமா இருக்காங்க. சரி, இப்ப பிராச்சி இஸ் சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் ரைட். அதாவது இது வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் ரைட், இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெஃப்டா. ரைட். எக்ஸ்ட்ரீம் ரைட்ல யாரு இருக்குன்னா பிராச்சி. ஹூ இஸ் த ரைட் ஆஃப் ஆன்வர். அதாவது ஆன்வர் வந்து இங்க இருக்காரு, இவருக்கு ரைட் சைடு யாரு இருக்கு? பிராச்சி தானே. சோ அதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வந்து என்னன்னா டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும். SPY ROX டேர்ம் இருக்கிற மாதிரி KN என்ன டேர்ம் வரும். சரி, ஃபர்ஸ்ட் SPY க்கு என்ன டேர்ம். எஸ்க்கு அப்புறம் ஆறு இருக்கா. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, இங்க எஸ் இருக்கு, இங்க ஆறு இருக்கு. அப்ப ஏதாவது பேட்டர்ன் பார்த்தா பாருங்க. எஸ் இருக்கு, இங்க ஆறு இருக்கு. அடுத்து என்னன்னா பி இருக்கு, ஓ இருக்கு. அடுத்து பி இருக்கு, ஓ இருக்கு.
அதே மாதிரி அடுத்து ஒய் வந்து எக்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஒய் வந்து எக்ஸ் இருக்கு. அப்படியே வந்து என்ன ஒரு லிட்டர் பின்னாடி வருது. அப்படி பார்க்கும்போது கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கேக்கு வந்து என்னன்னா முந்தா லிட்டர் தான் வரும். இங்க எஸ் ஆறுனா அதுக்கு அதே மாதிரி அப்ப கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. கேக்கு முன்னாடி லிட்டர் என்ன ஜே தான். அப்ப டேரக்டா வந்து ஜே போட்டு போகலாம். பட் நம்மளுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், மிச்சம் ரெண்டு இருக்கு. சரி, அது பாக்குறதுக்கு முன்னாடி செகண்ட் பார்ப்போம். ஐ இருக்கு, எங்க இருக்கு? ஐ வந்து இந்த இருக்கு. அதுக்கு முன்னாடி லெட்டர் என்ன வந்து ஹச் இருக்கு. அவ்வளவு டேரக்டா வந்து ஆன்சர் வந்துருச்சு. கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, ஒரு கிவன் ஈக்குவேஷன்ஸ்ல வந்து என்னன்னா ஃபைன் விச் ஃபிகர் கம் வந்து என்ன ஆஃப்டர் த 4 ஃபிகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல 4 ஃபிகர் கொடுத்துட்டாங்க, 5வது என்ன வரும்னு கேட்டிருக்காங்களே. இப்ப இந்த ஸ்கொயர்ல பாருங்களேன், இந்த ஸ்கொயரை மட்டும் கவனிங்க. நம்மளுக்கு அடுத்தது வந்து ஸ்கொயர் தான் வரும். ஏன்னா வந்து என்னன்னா இதுல இருந்து இது மாறுது, அதுக்கப்புறம் இது மாறுது, அதுக்கப்புறம் இது மாறினப்பட்ட இதுக்கப்புறம் என்ன வரும்? ஸ்கொயர் தானே வரணும். ரைட், ஸ்கொயர் வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இந்த சர்க்கிளோட டைரக்ஷன் பாருங்களேன். அதாவது ஒன்லி ஸ்கொயர்ல மட்டும். இது பாக்ஸ் நம்பர் 1ன்னு வச்சுங்க, பாக்ஸ் நம்பர் 2ன்னு வச்சுங்க. நம்ம கண்டுபிடிக்க போது வந்து பாக்ஸ் நம்பர் 3யா. ரைட், இப்ப இந்த ரவுண்டு வந்து என்னன்னா கீழே வருது. அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இருந்து வருது. அப்ப அதாவது என்ன மீனிங்னா, சோ இது வந்து பாக்ஸ் இருக்கா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இங்க இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இங்க வருது, அதுக்கப்புறம் என்ன வரும்னா இங்க வரும். அப்ப இந்த இடத்துல வந்து ரவுண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த இது பாருங்களேன். சோ அந்த அதாவது ஸ்கொயரே இந்த சைடு திருப்பி வச்சிருக்காங்களா, இதுல எந்த சைடு வருதுன்னா மேல போகுது. அதாவது இந்த இதுல வந்து மேல வந்திருக்கா. அப்ப என்ன ஆகும்? இங்க வந்தது மறுபடியும் வந்து இங்க வரும். சரி, இந்த இடத்துல வந்து என்னன்னா அந்த மாதிரி வந்து என்ன பாக்ஸ் வரும். இப்படி இருக்கிற ஆப்ஷன் பார்ப்போமே. சோ நம்மளுக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான் கரெக்டா இருக்கு. அதனால வந்து 4th தான் வந்து ஆன்சர். சரியா? ஓகே, 8வது இது வந்து இன்டர்சேஞ்ச் தான் வந்து என்னன்னா term. நம்மளுக்கு வந்து என்னன்னா ஈக்குவேஷன்ஸ் கரெக்டா வருதா அப்படின்னு பார்க்கணும். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கலாமே. அதாவது 16 இருக்கு, இங்க வந்து என்னன்னா 9 இருக்கு, அடுத்து 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. நமக்கு ஈக்குவல் டு வந்து என்ன 17 வரணும். சரி, இப்ப எதை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க? பிளஸ் அந்த கிராஸ். அப்ப கிராஸ் இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் வரும். அதே பிளஸ் இருக்கிற இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வரும். ரைட், மிச்சம் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இது இருக்கும், இங்க வந்து என்ன மைனஸ் இருக்கா. இப்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92 என்ன வரும்? 18. 18 3ஆல் அடிச்சுன்னா 6 3 18 வரும். அவ்வளவுதான். 6ல இருந்து 5 போச்சுன்னா 1 வரும். அப்ப 16 பிளஸ் 1 என்ன வரும்? 17 வரும். அப்ப இது வந்து என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஓகே, இது கரெக்ட். செகண்ட் இது பார்ப்போமே. அதே மாதிரி வந்து என்ன 43 இருக்கு, 11 இருக்கு, 44 இருக்கா. ரைட், அதுக்கப்புறம் 11 இருக்கு, இங்க வந்து 11 இருக்கு. நம்ம ஈக்குவல் டு 10 வருதான்னு பார்ப்போமே. இப்ப என்ன சொல்லிருக்காங்க, அது இன்டர்சேஞ்ச் வந்து என்ன பிளஸ் அண்ட் கிராஸ் தான். இப்போ கிராஸ் இடத்துல வரது வந்து பிளஸ் வரும், மைனஸ் அப்படியே தான் இருக்கும், டிவிஷன்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். பிளஸ் வரத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வரும். இப்ப 11 அடிச்சு அப்படின்னு 4 வருமா. சோ அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க அப்படியே கூட்ட வேண்டியதான். சோ இது வந்து என்ன 4 54 வரும். 54 அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து பாருங்களேன் 44 அப்ப 54 44 போனா என்ன வரும்? 10. அப்ப ரெண்டு ஸ்டேட்மே வந்து என்ன கரெக்ட், போத் 1 and 2. கொஸ்டின் நம்பர் 9. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சீரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க, லெட்டரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே நம்ம வந்து என்ன அப்படின்னா கண்டுபிடிப்போம். சரி, இப்ப ஈக்கு அப்புறம் ஜே வருது, ஜேக்கு அப்புறம் ஓ வருதா. அதாவது இங்க பாருங்களேன், ஈ இருக்கு, ஈக்கு அப்புறம் என்ன வருதுன்னா ஜே வருது. ஜே வருதுன்னா 4 லிட்டர் விட்டு வந்து என்னன்னா ஜே வருது. ரைட், அதுக்கப்புறம் ஜேக்கு அப்புறம் 4 லிட்டர் விட்டு வந்து ஓ வருது. அப்ப என்ன மீனிங்னா ஓக்கு அப்புறம் 4 லிட்டர் விட்டோம் அப்படின்னு பார்த்தா என்ன வரும்? டி தான் வரும். அப்ப ஆன்சர் டீல இருக்கான்னு பார்க்கணும். ஒன்னே ஒன்று இருக்கு. அப்ப டேரக்டா வந்து என்ன கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஸ்டில் அதோட சேர்த்து நம்ம நம்பரையும் பார்த்துடுமே. 25 இருக்கு, 100 இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா சோ 25 இருக்கா, நான் என்ன கூட்டினா வந்து என்னன்னா எனக்கு 100 வரும். அப்ப பிளஸ் வந்து 75 கூட்டுவேனா. ரைட், அதுக்கப்புறம் வந்து என்ன அந்த 100 இருக்கு, நான் என்ன கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 வரும். சோ கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 125 வந்து என்ன கூட்டினா வரும். அப்ப என்ன ஆட் ஆயிருக்குன்னா 50 ஆட் ஆயிருக்கு. அப்ப மூணாவது டேர்ம் என்ன ஆகும்னா 225 இருக்கும். பிளஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த 125ஓட நான் 50 கூட்டினா எவ்வளவு வரும்? 175 வருமா. அப்ப 175 கூட்டணும் அப்படின்னு பார்த்தா 400 வரும். ரைட்டா, அதுதான் வந்து டி 400 டேரக்டா வந்துடும் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 10. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இண்டிகேட் P is the son of R. ஓகே, 4 எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு எது வந்து என்னன்னா இதுக்கு ஈக்குவலண்டா வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 4 ஆப்ஷன்ல காமனா ஏதாவது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கான்னு பாருங்க. இங்க யூ இருக்கு, இங்க யூ இருக்கு, இங்க எஸ் இருக்கு, எஸ் இருக்கு. சரி, இப்ப நான் யூ ட்ரை பண்றேன்னா அது ஃபர்ஸ்ட் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து என்னன்னா யூக்கு போக கூடாது. அதுக்கடுத்து என்ன பண்ணும்? எஸ்க்கு போகணும். அதுதான் வந்து இந்த இதுக்கான பேட்டர்ன். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமே. அதாவது எஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷ் ஆர். அதாவது நான் செகண்ட் இதை ட்ரை பண்றேன். எஸ் ஆஷ் வந்து 6 அப்படின்னா என்ன மீனிங்னா எஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதர். பிரதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ ஆருக்கு இருக்காங்க. ரைட், எஸ் வந்து பிரதர் ஆஃப் ஆருக்கு வந்து ஜெண்டர் தெரியல. சரி, அதுக்கு இருக்கான். ஆர் வந்து என்னன்னா ஆர் ஸ்டார் வந்து என்னன்னா பீன் இருக்கு. ஸ்டாருக்கான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அ சன். அதாவது ஆர் வந்து என்னன்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் பி. அப்ப இவர் வந்து என்ன சன். சோ அப்ப மேலா இங்க வந்து என்ன பி இருப்பாங்க. சரி, இப்ப இருக்கிறது பர்சன்டேஜ் ஆஃப் யூ போடும்போது என்னன்னா இப்ப வந்து பி வந்து என்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க. அதாவது பி வந்து என்னன்னா ஒய்ஃப். ஓகே, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு. இப்ப என்ன மீனிங்னா பி இஸ் அ சன் ஆஃப் கேட்டிருக்காங்களா. டெஃபினட்டா இல்ல இங்க பாருங்க. இங்க பி வந்து என்ன ஃபாதர் ஆயிடுவார். சரியா, ஆறு இப்ப வந்து சன் ஆயிரும். அப்ப இந்த இது வந்து என்னன்னு வராது. சரி, வேற என்ன ட்ரை பண்ணா யூ ட்ரை பண்ணி பார்ப்போம். சோ யூல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சோ யூ பர்சன்டேஜ் ஆஃப் பி. பர்சன்டேஜ் என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ யூ வந்து என்ன ஒய்ஃப். ஓகே, அப்ப வந்து என்ன ஒய்ஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ பி. சோ பி இங்க இருக்காரு. ரைட், அடுத்து என்ன சொல்றாங்க பி ஆஷ் வந்து எஸ். அப்ப ஆஷுக்கு என்ன இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன அப்படின்னா பி வந்து பிரதர் ஆஃப் வந்து என்னன்னா எஸ். இப்ப பி வந்து என்னன்னா பிரதர். ரைட்டா, யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்க்கு. சோ இருக்கு எஸ்க்கு வந்து ஜெண்டர் தெரியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்டார் வந்து ஆர்.
ஸ்டாருக்கான என்ன மீனிங் வந்து என்னன்னா, சோ எஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆருக்கு, ரைட். ஆர் வந்து என்னன்னா சன் ஆஃப். அப்ப இவங்க வந்து இதுக்கும் தெரியாது, ஆனா சன் எஸ் தெரியும்ல. சோ இப்போ என்ன மீனிங்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து என்னன்னா சிப்ளிங், ரைட்டா. அப்ப நம்மளுக்கு கேட்டிருக்க என்ன, பி இஸ் த சன் ஆஃப் ஆர். ஆர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதர் ஆர் மதரா இருக்கலாம். பட் சன்னு தானே, பியும் வந்து என்ன, அதாவது எஸ் வந்து ஆரோட சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியும் வந்து என்ன சன், ஏன்னா ரெண்டு பேரும் வந்து சிப்ளிங். அதனால இது வந்து கரெக்டானது, சரியா. கொஸ்டின் நம்பர் வந்து 11. ஓகே, சிலாஜிசம் வந்து கேட்டிருக்காங்க. சம் டாக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் சொல்றாங்க. சரி, இப்போ என்ன போட்டுடலாம். சம் டாக்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியர், ரைட். இப்போ வந்து என்னது டாக்டர், இது வந்து என்னன்னா இன்ஜினியரா. அடுத்து ஆல் இன்ஜினியருமே வந்து லாயர். ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் வந்து என்னன்னா லாயர் இருக்கு. அடுத்து கன்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னா சம் லாயர் ஆர் டாக்டர், அதாவது சம் லாயர் வந்து என்னன்னா டாக்டர். டெஃபினட்டா கரெக்ட்ல. ஏன் நான் சொல்றேன்னா எல்லா இன்ஜினியருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தா லாயருக்குள்ள இருக்காங்க. அந்த இன்ஜினியர் வந்து டாக்டரோட வந்து என்ன பாதி இருக்காங்க. அப்ப கண்டிப்பா வந்து என்ன இது வந்து ரைட், சரி. அடுத்து கன்க்ளூஷன் 2. ஆல் லாயர் ஆர் இன்ஜினியர், எல்லா லாயருமே வந்து என்னன்னா இன்ஜினியரா. இதுதான், அதாவது எல்லா லாயருக்குள்ளயும் யார் இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்ஜினியர் இருக்காங்க. பட் எல்லா லாயரும் இன்ஜினியரும் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதனால வந்து இது வராது. அடுத்து சம் இன்ஜினியரா டாக்டர், டெஃபினட்டா கரெக்ட்ல இவருங்க. சம் டாக்டர் வந்து இன்ஜினியர் இருக்கும்போது சம் இன்ஜினியர் வந்து டாக்டர் இருப்பாங்க. அப்ப என்ன வரும், 1, 3 தான் வந்து கரெக்ட். ஸோ 1, 3 மட்டும் தான் ஃபாலோ ஆகும். செகண்ட் வந்து இன்கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 12. ஓகே, மிரர் இமேஜ் வந்து என்னன்னா ஒரு கொஸ்டின் இருக்குங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒரு மிரர் இமேஜ் வந்து என்னன்னா இந்த டைரக்ஷன்ல ஒரு கோடு வந்துச்சுன்னா இந்த டைரக்ஷன் வந்து திரும்பும். இப்போ நான் மிரர் வந்து வச்சோம்னா ஓகேவா, இது மட்டும் வந்து என்னன்னா ஆல்வேஸ் வந்து ரிமெம்பர். இந்த மாதிரி இந்த டைரக்ஷனோட இருக்கு மட்டும். இப்ப இங்க பாருங்களேன். சோ இங்க மிரர் வச்சனால இந்த ரவுண்ட் வந்து எப்படி வந்துச்சு. சோ இந்த ரவுண்ட வந்து என்னன்னா இப்படி போடும்போது சோ 2 தான் கூட்டுங்க. அதாவது என்ன மீனிங்னா இந்த ஒரு பாதி வரும், இந்த ஒரு பாதி வரும்ல. அதாவது இப்ப நான் இதுல மிரர் வச்சனா எப்படி ஆகும், இது வந்து இந்த சைடு திரும்பும். இதுல மிரர் வச்சேன் அப்படின்னு பார்த்தனா சோ அந்த ஒரு கோடு வந்து என்னன்னா அப்படி இருக்கும், இது வந்து இப்படி திரும்பும், அவ்வளவுதான். சோ அப்ப என்ன மீனிங்னா இந்த பாகம் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பாகம் அப்படி இந்த பாகம் வந்து என்னன்னு திரும்பும், ரைட். அப்புறம் வந்து இந்த கோடு இப்ப இந்த இடத்துல வந்து ஷேடிங் வரும், இந்த இடத்துல ஷேடிங் இல்லாம வரும். சோ அப்படி ஏதாவது வந்து என்னன்னா இருக்கான்னு பாப்போமே. சோ நம்மளுக்கு இருக்கிறது வந்து லைக் ஒரு மட்டும் தான் வந்து ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கலாம், டைரக்டா போட்டு போயிடலாம். சரி, வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். 13வது கொஸ்டின்ஸ் வந்து வரேன். அதாவது 6 பாய்ஸ் வந்து என்ன செட்டிங் அரௌண்ட் சர்க்குலர் டேபிள். ஓகேவா, சர்க்குலர் டேபிள்ல 6 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. நாட் நெசசரி இந்த சேம் ஆர்டர். சரி, நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். பி வந்து எஸ் வந்து என்ன செட்டிங் டுகெதர். ஓகே, இப்போ வந்து என்னன்னா ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம், சரியா. இந்த ரவுண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 6 பேர் இருக்காங்க, 2 சோ 6 பேர் இருக்காங்களா, ரைட். இப்ப பி அண்ட் செட்டிங் வந்து டுகெதர் சொன்னாங்க. பியும் எஸ்ஸும் வந்து என்ன செட்டிங் டுகெதர். நான் இந்த பி வந்து இங்க வச்சுக்கிறேன், எஸ் வந்து சிட்டிங் டுகெதர். சிட்டிங் பக்கத்து பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம், சரி. அடுத்து நெய்தர் கியூ நாட் டி வந்து என்ன சிட்டிங் அட்ஜசன்ட் டு வந்து எய்தர் பி ஆர் எஸ். அதாவது இப்போ கியூ இருக்குன்னு வச்சுங்களேன், கியூக்கு வந்து என்னன்னா பக்கத்துல யாரும் வந்து என்ன டி இருக்க கூடாது. அதே மாதிரி வந்து அதாவது இப்போ கியூ இருக்கான் டி இருக்கான், ரெண்டு பேருக்குமே பக்கத்துல யாரு இருக்குன்னா பியும் இருக்கக்கூடாது, இந்த சைடு எஸ் இருக்க கூடாது. சரி, அதுதான் மீனிங். அதாவது பக்கத்துல தான் இருக்கக்கூடாது. அப்ப என்ன மீனிங்னா அவன் ஆப்போசிட்ல இருக்கலாம்ல, அதுதான் சொல்ல வராங்க. இப்போ பிக்கு வந்து என்னன்னா ஆப்போசிட்ல யாரு இருக்கலாம், அதாவது கியூ இருக்கலாம்ல. நம்ம வந்து என்னன்னா பிக்கு ஆப்போசிட்ல கியூ எடுத்துக்கலாம். அதே மாதிரி எஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட்ல என்ன எடுத்துக்கலாம், டி எடுத்துக்கிறோம். சரி, இப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஹூ இஸ் சிட்டிங் வந்து என்ன ஆப்போசிட் ஆஃப் மிச்சம் ரிமைனிங் யார் யார் இருக்காங்க, கியூ வந்து கியூ வந்துருச்சு, அடுத்து ஆர் இருக்காங்க, ஆருக்கு அப்புறம் எஸ் இருக்கு, டி இருக்கு, அப்புறம் யூ தானே இருக்கும். சோ ஆருக்கு ஆப்போசிட்ல யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ தான் இருக்கான். இதுதான் வந்து ஆன்சர், ஓகேவா. இல்ல நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா நாட் செட்டிங் அட்ஜசன்ட் மீனிங்னா பக்கத்துல உட்காந்து உட்கார கூடாது. அப்ப பக்கத்துல உட்காரவன் யார் எப்படி உட்காரலாம், ஆப்போசிட்ல தானே உட்காரணும். அதுதான் வந்து என்ன ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14. ஸோ செலக்ட் த டேர்ம் விச் வில் கம் இன் த நெக்ஸ்ட் பேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆல்பபெட் வந்து என்ன ட்ரை பண்ணி பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்க வந்து ஏ இருக்கு, அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா டி வருதா. சரி, ஏக்கு அப்புறம் டி வருதுன்னா 2 லெட்டர் வருது, டி வருது. அப்புறம் டிக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டு வந்து ஜி வருது, ஜிக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டு வந்து என்ன வருதுன்னா ஜி இருக்கு, ஜிக்கு 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னா ஜே வரும், ஜேக்கு 2 லெட்டர் விட்டோம் அப்படின்னா எம் வரும். ஆன்சர் பார்க்கும்போது ஒன்னே ஒன்று இருக்கு, டேரக்டா போட்டு போயிடலாம். பட் ஸ்டில் நம்ம வந்து என்னன்னா ஏதாச்சும் பார்ப்போம். பிக்கு அப்புறம் இ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ பி இருக்கு, அதுக்கப்புறம் ஈனா 2 லெட்டர் இருக்கு, ஈக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டு ஹச் இருக்கு, ஹச்சுக்கு வந்து 2 லெட்டர் விட்டு வந்து என்ன கே இருக்கு, கேக்கு 2 லெட்டர் விட்டு எம் இருக்கு. அப்ப எம் என்ன வந்து என்ன ஆல்பபெட்ல கண்டுபிடிச்சோம். 24 எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 12 பிளஸ் 3 வந்து என்ன அப்படின்னா 15 வருதா. அப்ப 15 பிளஸ் 3 வந்து என்ன வரும், 18 வரும். 18 பிளஸ் 3 வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 21. 21 பிளஸ் 3 வந்து என்ன 24. 3 ஆட் பண்ணிட்டு போறாங்க, அவ்வளவுதான். ஈஸி. கொஸ்டின் 15. which answer figure in the exact mirror image of the given problem. ஓகே, இந்த செக்ஷன்ல வந்து என்னன்னா நம்மளுக்கு ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வந்து மிரர் இமேஜ்ல இருந்து. சரி, இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல ஒரு மிரர் வச்சோன்னா எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்னு பார்ப்போம்னு சொல்லலாம். நம்மளோட ஆல்பபெட்ல நீங்க ஒரு சீரியஸ் நம்பர் வந்து நான் வச்சுக்கேன். அதாவது அட் மை வந்து என்னன்னா யூ வி டபிள்யூன்னு சொல்லுவாங்க. இந்த லெட்டர் வந்து என்ன ஆகாதுன்னா ஆல்பபெட்ல இருக்கும்போது மிரர் இமேஜ் வச்சா சேஞ்ச் ஆகாது. ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு மிரர் வச்சாங்கன்னா அந்த ஏ வந்து அப்படியே தான் இருக்கும். டி வச்சாலுமே வந்து என்னன்னா அப்படியேதான் இருக்கும். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தா அப்படியே தான் வரும். இங்க பாருங்களேன், அப்படி பார்க்கும்போது இந்த ஏ வந்து என்னன்னா அப்படியே தான் வரும். இந்த சைடுல வந்து என்னன்னா மிரர் இமேஜ் வைக்கும் போது இந்த பாக்ஸ்ல
இந்த எண்ட்ல வந்து என்னன்னா நமக்கு ஏ வரும். ஸோ அப்படி பார்ப்போமே, ஏதாவது வந்து ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கான ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் தான் இருக்கு 4. ஸோ இது வந்து தப்பு. நமக்கு 4 தான் வந்து என்னன்னா டேரக்ட் ஆன்சர். ஏ வச்சு ஈஸியா கொண்டு வந்து போட்டலாம். ஸோ ஏன் வந்து இந்த இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராதுன்னா, இந்த சைடுல இருக்கு பாருங்க. ஒரு மிரர் இமேஜ் வரும்போது இந்த ஏ வந்து இந்த சைடு வந்துரும். இங்க தான் வந்து என்னன்னா இந்த இ வரும். சரி அதனால. கொஸ்டின் நம்பர் 16. லெட்டர் ரைட்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A point to a man in a photograph. A woman says he is the father of my only daughter in lawோட father in law. How is the man related to woman கேட்டிருக்காங்க. சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். He is the father of my only daughter in lawடா. இப்ப நான் தான் வந்து என்னன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து என்னன்னா இருக்கேன். என்னோட யாரு அப்படின்னா டாட்டர் இன் லா. அப்ப எனக்கு மீன்ஸ் என்னன்னா எனக்கு ஒரு பையன் இருப்பான்ல. என் பையனோட டாட்டர் இல்லானா அது என்னோட டாட்டர் இல்லானா என் பையனோட வந்து என்னன்னா மனைவி. சரியா? அப்ப அவங்களோட வந்து என்ன ஒய்ஃப் இருப்பாங்கல்ல. அவங்க ஒய்ஃபோட ஃபாதர் இன் லா. ஃபாதர் இன் லானா என்ன மீனிங்? யார சொல்றாங்க? என்னதானே சொல்றாங்க? அதாவது ஃபாதர் இன் லா மீன்ஸ் வந்து என்னன்னா மாமனார் வந்து சொல்றாங்க. ஹவு இஸ் த மேன் ரிலேட்டட் டு உமன்? அந்த உமனுக்கு இந்த மேன் என்ன வேணும்? ஃபாதர் இன் லா தானே வேணும். அதாவது மாமனார் தானே சொல்றாங்க. சிம்பிள் தான். நீங்க வந்து மறுபடியும் பாருங்க உங்களுக்கு வந்து என்ன புரியும். சரியா? ஓகே. ஐடென்டிஃபை த டயக்ராம் பெஸ்ட் ரெப்ரசன்ட் த ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்செக்ட், டைகர் அண்ட் டியர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இன்செக்ட் வந்து தெரியும் நம்மளுக்கு தனி வந்து என்ன ஒரு கிங்கத்துல வரும். டைகர் அண்ட் டியர் வந்து என்னன்னா எதுல வரும்? அனிமல்ல வரும்ல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இன்செக்ட் வந்து என்னன்னா தனி, அதே மாதிரி வந்து என்னன்னா டைகர் அனிமல். அதாவது டியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டியரை சாப்பிடுறது வந்து என்ன டைகர். அப்படின்னா எப்படி வரும்? இந்த மாதிரி வரலாம்ல. ஸோ டியருக்கு டியரை சாப்பிடுற அனிமல். இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்களேன். அந்த மாதிரி இல்ல. சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செக்ட் இருக்கும். இன்செக்ட் இருக்கு, அதை சுத்தி அது வந்து டியர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகர் இருக்கும். கிடையவே கிடையாது. ஏன்னா சில பேர் அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் இந்த மாதிரி வராதுன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன பேட்டர்னா இன்செக்ட் தனி, டைகர் தனி, டியர் தனி. அதாவது இன்செக்ட் தனி இது. டைகர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி கன்சூமர்ல வரும். டியர் வந்து என்னன்னா பிரைமரி கன்சூமர்ல வரும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? கொஸ்டின் நம்பர் 18. சிலாஜிசம் வந்து கேட்டிருக்காங்க. ஆல் பேப்பர் வந்து என்ன ஸ்டேஷனரி. சரி இப்போ எல்லா பேப்பருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சம் ஸ்டேஷனரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ். சம் ஸ்டேஷனரி வந்து என்னன்னா புக்ஸ். அடுத்து நோ பென், அதாவது நோ புக்ஸ் வந்து என்ன பென். இங்க வந்து என்னன்னா பென் இருக்கு. இப்போ நோ புக்ஸ் வந்து என்ன பென். சரியா? இது வந்து டயக்ராம் 1. ஏன் டயக்ராம் 2 போறேன்னு பாருங்களேன். டயக்ராம் 2 எப்படி போலாம்னா அதே தான். அதாவது எல்லா பேப்பருமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி. ரைட்டா? ஆனா சம் ஸ்டேஷனரி வந்து புக் இதையும் சேர்த்து வரும்ல. சம் ஸ்டேஷனரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்னு சொல்லும்போது இதையும் சேர்த்து வரலாம். அதாவது என்னன்னா இந்த பேப்பரையும் சேர்த்து வரலாம். அதனால சொல்றேன். இந்த இதுல வந்து புக் இருக்கு. இப்போ வந்து நோ புக் வந்து என்னன்னா பென். சரியா? இது வந்து அவ்வளவுதான். இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன்ல சம் பென் வந்து ஆர் புக்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பார்ப்போமே. சம் பென் வந்து என்ன அப்படின்னா இங்க இருக்கு பென் இருக்கு. சம் பென் ஆர் புக்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டான். நோ புக் இஸ் பென் சொல்லும்போது அப்ப கண்டிப்பா அது வந்து என்ன கன்க்ளூஷன் தப்பு இல்ல. இதுலயுமே வந்து கன்க்ளூஷன் தப்பு. சரி அடுத்து செகண்ட் கன்க்ளூஷன் நோ பேப்பர் இஸ் அ பென். அதாவது நோ பேப்பர், இந்த இருக்கு பேப்பர் இருக்கு, நோ பேப்பர் இஸ் அ பென் சொல்றது நமக்கு எதை கனெக்ட் பண்றாங்களா? அதாவது பெண்ணுக்கும் புக்குக்கும் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை. இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் வந்து என்னன்னா பேசல. அதாவது பேப்பருக்கும் பெண்ணுக்கும் வந்து நம்மளால கனெக்ஷனே வந்து பண்ண முடியாது. பட் இங்க கனெக்ஷன் பண்ணா இங்கேயும் கனெக்ஷனே பண்ண முடியாது. அப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன என்னால நோ காமன் கன்க்ளூஷன் தான் கொண்டு வர முடியும். சரி, அடுத்து சம் ஸ்டேஷனரி ஆர் பேப்பர். இங்க வந்து என்னன்னா ஸ்டேஷனரி இருக்கு, இங்க வந்து என்னன்னா பேப்பர் இருக்கு. சம் ஸ்டேஷனரி வந்து பேப்பர் கரெக்ட் தானே? நீங்க நல்லா பாருங்களேன். ஏன்னா அந்த ஸ்டேஷனரிக்குள்ள தான் வந்து பேப்பர் இருக்கு. அப்ப சம் ஸ்டேஷனரி பேப்பரா தானே இருக்கும். இதுலயும் வந்து கரெக்ட் தானே? சம் ஸ்டேஷனரி வந்து என்னன்னா பேப்பரா இருக்கும். அப்ப வந்து என்னன்னா தேர்ட் மட்டும் தான் வந்து கரெக்ட். ஓகேவா? சோ அதுதான் வந்து என்ன ஆன்சர். ஒன்லி தேர்ட் கன்க்ளூஷன் மட்டும் தான் வரும். கொஸ்டின் நம்பர் 19. ஸோ செலக்ட் ஃபிகர் தட் வில் கம் நெக்ஸ்ட் இன் த ஃபாலோயிங் சீரிஸ். ஓகே, அடுத்த ஃபிகர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இல்ல இங்க நல்லா பாருங்களேன். அதாவது இந்த டைரக்ஷன் பாருங்களேன். இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி இது வந்து என்னன்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது தள்ளி இருக்கு. அதே பேட்டர்ல மறுபடியும் வரும்போது ஸோ இது இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா நம்மளுக்கு அடுத்த ஃபிகர் என்ன இருக்கணும்? ஸோ இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்க ஆன்சர் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமே. ஸோ இது ஒன்று இருக்கு. அப்ப இதான் வந்து டேரக்டா ஆன்சர். சரியா? சிம்பிளா கொண்டு வந்துடலாம். கொஸ்டின் நம்பர் 20. ஓகே, என்னன்னா 8 மினிஸ்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிங் அண்ட் பெஞ்ச் இன் 2 ரோன்னு சொல்றாங்க ஃபேசிங் ஈச் அதர். சரி 2 ரோஸ்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஒரு ரோ வச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து என்னன்னா 100 ரூபா அந்த படி போட்டுக்கலாம். இப்போ என்னன்னா ஈச் ரோ ஹாஸ் வந்து 4 மினிஸ்டர். 4 பேர் வந்து என்ன இருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஸோ அதே மாதிரி 1 2 3 அதே மாதிரி 4 பேர் இருக்காங்க. இப்ப HF வந்து டயகனலி ஆப்போசிட் ஈச் அதர். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஆப்போசிட் ஈச் அதர்னா என்ன சொல்லுவோம்? H இங்க இருப்பான், F இருப்பான். இதான் வந்து என்ன ஆப்போசிட் ஈச் அதர். டைரக்ட். ஓகே, ஸ்ட்ரைட் ஆப்போசிட் ஈச் அதர். ஆனா டயகனல் மீன் என்னன்னா இப்ப நான் F இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது இது இந்த 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேர் இருக்காங்க. நான் F இங்க இருக்கேன்னா டயகனல் மீன்ஸ் வந்து இந்த சைடு தான். இதுதான் வந்து டயகனல். ஓகேவா? இப்ப நான் இந்த சைடு வந்து H இருக்குன்னா Hக்கு டயகனல் இந்த சைடு. இந்த இடத்துல F இருப்பாங்க. இந்த இடத்துல F இருந்தா இந்த இடத்துல H இருப்பாங்க. இந்த இடத்துல H இருந்தா இந்த இடத்துல F இருப்பாங்க. இதுதான் டயகனல் மீன்ஸ். சரியா? இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டயகனல் வந்து என்னன்னா வச்சுக்கலாம். HF வந்து அதாவது டயகனலி ஆப்போசிட் வந்து ஒரே இதுல கிடையாது, ஆப்போசிட்ல இருக்காங்க. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா H இங்க இருக்குல்ல.
ஸோ ஹச் இங்க போடும். இதுக்கு வந்து டயகனல் அப்படின்னா எது வரும்? அதாவது இதுக்கு டயகனல் இது சரியா? இந்த செகண்டுக்கு டயகனல் வந்து இது, இதுக்கு டயகனல் இது, இதுக்கு டயகனல் இது. அப்படியே வந்து கடைசி அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்குன்னா இதுல வந்து லாஸ்டா மாறும். இதுல செகண்டா இருக்குன்னா இது இதா மாறும். தேர்டா இருக்குது இதுல செகண்டா மாறும். இதுல ஃபோர்த்தா இருக்கு இது ஃபர்ஸ்டா மாறும். அப்படியே ஆப்போசிட்ல வரும். அதுதான் டயகனல். அப்ப ஹச் இருக்குன்னா இங்க வந்து என்னன்னா எஃப் வருமா? அடுத்து என்ன சொல்றாங்க? ஜி இஸ் வந்து இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் வந்து டி. ஓகே, ஜி வந்து என்னன்னா இமிடியேட் லெஃப்ட். அப்ப ஜி வந்து இங்க இருக்கலாமா? ஜி வந்து இங்க இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து என்னன்னா இமிடியேட் வந்து என்னன்னா லெஃப்ட் தான் வந்து என்னன்னா யார் இருப்பான்னா, அதாவது ஜி இஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் டி. இந்த டிக்கு இமிடியேட் லெஃப்ட்ல வந்து என்னன்னா ஜி இருப்பாங்க. ரைட். அடுத்து ஜி எஃப் வந்து என்னன்னா நாட் சிட்டிங் அண்ட் சேம் பெஞ்ச். அதாவது ஜி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப எஃப் வந்து என்னன்னா ஆப்போசிட்ல இருக்காங்க. அப்ப நமக்கு போட்டது கரெக்ட் தான். ஜி டி இருக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து எஃப் இருக்கணும். ஓகேவா? அடுத்து டி அட் வந்து ஒன் ஆஃப் த கார்னர். சரி, ஏதோ ஒரு கார்னர்ல வந்து டி இருக்காங்க. அப்ப நம்ம போட்டது கரெக்ட் தான். டி வந்து ஒன் ஆஃப் த கார்னர்ல தான் இருக்காரு. சி சிட்டிங் பட்வீன் வந்து இஎன் எஃப் பி. அதாவது சி வந்து சிட்டிங்னு வச்சுக்கோங்க. நம்மளால இதுக்கு போட முடியாது இதுல. நான் இங்க போடலாம்ல. சி வந்து என்ன சிட்டிங் பட்வீன் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்கும் பிக்கும் நடுவில் இருக்காரு. ரைட்டா? ஓ இஸ் செட்டிங் ஆப்போசிட் ஆஃப் ஏ. இப்ப யாரு ரிமைனிங் இருக்கா? ஏ தானே இங்க இருக்காங்க. ஏக்கு ஆப்போசிட்ல யாரு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் இருக்காங்க. சோ அதனால வந்து இதான் ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். பட் அந்த டயகனல் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். இப்ப நான் டயகனல் வந்து இங்க இருக்குல்ல, ஹச் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஹச் இந்த இதுக்கும் இந்த இதுக்கு வந்து கனெக்ஷன் கிடையாது. இந்த இடத்துல டயகனல் எது சொல்றாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் இந்த நம்பர் தான். சரியா? இது 1 2 3 4. இங்க 1 2 3 4 போட்டீங்கன்னா இந்த 1க்கு 1க்கு தான் டயகனல். இந்த 2க்கு 2க்கு தான் டயகனல். இந்த 3 3 டயகனல், இந்த 4 4 டயகனல். சோ இதுதான் வந்து டயகனல். அதை மட்டும் புரிஞ்சுட்டேன்னா ஈஸியா வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இதுல பார்த்தா 20 கொஸ்டினுமே அவ்வளவு டஃப்னஸ் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், சிலாஜிசம் பார்ட், அதே ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ 2023க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 17ல இருந்து வந்து என்னன்னா 18க்குள்ள 2 டேட்ல ஏதாவது ஒரு டேட் இருக்கும். ஸோ அதனால நம்ம சீரீஸ்ல வந்து என்னன்னா ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு வந்து என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. பிளஸ் நம்மளோட 23க்கு வந்து ரீசனிங்ல அப்ராக்சிமேட்லி ஒரு 20 கொஸ்டின்ல வந்து 19 கொஸ்டின்ஸ் 18 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் ரொம்ப ஹார்ட்னஸ் லெவல் இல்லனால ஸோ நம்மளால வந்து என்னன்னா அப்பியர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்மளுக்கான வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீரிஸ்ல வந்து என்னன்னா 20th. ஸோ ஷிஃப்ட் 2ல வந்து என்ன 20 கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நம்ம வீடியோ வைண்ட் அப் பண்ணலாம். சரியா? அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.